வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்கும் 5 விதிகள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை நன்றாக உற்றுப் பாருங்கள். உங்களுக்கு அதில் என்ன தெரிகிறது? வெகு சிலராலேயே அதில் ஒளிந்துள்ள எழுத்துக்களை பார்க்க முடியும். பயிற்றுவிக்கப்படாத கண்களுக்கு அவை அர்த்தமற்ற வெறும் கோடுகள்தான். அதை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது விடையைக் கண்டுபிடிக்க நீங்கள் உங்கள் கண்ணோட்டத்தை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதைக் கண்டுகொள்வீர்கள். உங்கள் கண்ணோட்டத்தை எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை நான் உங்களுக்கு இப்புத்தகத்தில் கற்றுக் கொடுக்கப் போகிறேன். முன்பக்கம் உள்ள படத்தை உங்களிடமிருந்து சற்று தள்ளி படுக்கை நிலையில் வைத்து ஒரு கண்ணை மூடிக்கொண்டு பார்த்தால் விடை புலப்படும். அடடா, இப்படி வைத்து பார்க்க தவறிவிட்டோமே என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எனது 11வது வயதில் நான் சேர்ந்திருந்த சாரணர் இயக்கத்திற்காக ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு நிதி சேகரிப்பதற்காக வீடுகளில் பயன்படுத்தப்படும் ஸ்பாஞ்சுகளை விற்பனை செய்யுமாறு என் சாரணர் இயக்கத் தலைவர் என்னை கேட்டுக்கொண்டார். அப்போது அவர் என்னிடம் ஒரு ரகசியத்தையும் பகிர்ந்து கொண்டார். நான் அதை விளைவு விதி என்று அழைத்து வருகிறேன். நான் என் வாழ்க்கையை இப்படித்தான் வாழ்ந்து வருகிறேன். இதை பின்பற்றும் எவரொருவரும் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் என்று நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். இவ்விதி இதுதான்: வெற்றி என்பது ஒரு விளையாட்டு. அதிகமாக அவ்விளையாட்டை விளையாடினால் நீங்கள் அதிகமாக வெற்றி பெறுவீர்கள். அதிகமாக வெற்றி பெற்றால் நீங்கள் அதிக வெற்றிகரமாக அதை விளையாடுவீர்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் அதிகமான நபர்களை உங்களின் கீழ் சேருமாறு நீங்கள் கேட்டுக்கொண்டால் அதிகமான நபர்கள் உங்கள் கீழ் சேருவார்கள். மீண்டும் மீண்டும் எண்ணற்றோரை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தால் எப்படி கேட்பது என்பதில் நீங்கள் வல்லவராவீர்கள். அதாவது நீங்கள் உங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் அதிகமான நபர்களை சேர்க்க வேண்டுமென்றால் உங்கள் தொழிலில் சேருமாறு அதிகமானவர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டும். அதாவது நீங்கள் 5 விதிகளை பின்பற்ற வேண்டும். அவற்றை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். முதல் விதி: அதிகமான நபர்களை சந்தியுங்கள். இதுதான் மிக முக்கியமான விதி. நீங்கள் கூறுவதை கேட்கத் தயாராக இருக்கும் எல்லா நபர்களிடமும் பேசுங்கள். பேச்சு கொடுப்பதற்கு முன்பே எவரையும் கழித்து கட்டாதீர்கள். இவருக்கு வயதாகிவிட்டது, இவர் மிகவும் இளமையாக இருக்கிறார், இவர் பணக்காரர், இவர் ஏழை, இவர் தொலைதூரத்தில் இருக்கிறார், இவர் அதிபுத்திசாலி என்று கழித்து கட்டினால் நீங்கள் தோல்வி வீதி நோக்கி நடைபோட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்கள் தொழிலின் துவக்க காலத்தில் நீங்கள் சந்திக்கும் எல்லோரிடமும் நீங்கள் பேச வேண்டும். ஏனெனில் அப்படிப்பட்ட பயிற்சி உங்களுக்கு தேவை. பார்க்கும் எல்லோரிடமும் நீங்கள் பேசினால் சராசரி விதியின்படி நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எவ்வளவு பெரிய வெற்றி என்பதுதான் மீதம் இருக்கும் கேள்வி. அதிக நடவடிக்கை மூலம் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை என்று ஒன்று எந்த தொழிலிலும் இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கும் திசை குறித்து நீங்கள் கவலை கொண்டிருந்தால் உங்கள் மார்க்கெட்டிங் தொழிலை பிறருக்கு அறிமுகம் செய்த வைக்கும் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் உங்கள் தொழில் வளரவில்லை என்றால் நீங்கள் நடவடிக்கைகளை கணிசமாக அதிகரியுங்கள். நடவடிக்கைகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுதான் உங்களின் பெரும்பாலான கவலைகளை தீர்க்கும் மாமருந்து. எதிர்படும் எல்லோரிடமும் பேசுங்கள். இதுதான் முதல் விதி. இரண்டாம் விதி: அதிகமான நபர்களை சந்தியுங்கள். தொடர்ந்து மக்களை சந்தியுங்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலை அறிமுகம் செய்து வைப்பதில் நகரிலேயே மிகச் சிறந்தவராக நீங்கள் இருக்கலாம். ஆனால் அதிகமான நபர்களை நீங்கள் சந்திக்காவிட்டால் வெகு விரைவில் நீங்கள் உங்கள் கடையை மூட வேண்டியிருக்கும். நீங்கள் நேர்த்தியாக உடை அணிபவராக இருக்கலாம், அற்புதமான ஆளுமை கொண்டவராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதிகமான நபர்களை சந்திக்காவிட்டால் ஒரு சராசரியாகத்தான் இருப்பீர்கள். கண்ணில் படுபவரிடமெல்லாம் பேசுங்கள். மூன்றாவது விதி: அதிகமான நபர்களை சந்தியுங்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் ஈடுபட்டுள்ள பெரும்பாலானவர்கள் வெறுமன வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் எவ்வளவு உயரம் முன்னேறுவதற்கான சாத்தியக்கூறு உள்ளதோ அந்த நிலையை அவர்கள் ஒருபோதும் அடைவதில்லை. தாங்கள் சந்தித்த நபர்களை தங்களுடைய தொழிலில் சேர்த்து கொள்ள தங்களால் அவர்களை ஒப்புக்கொள்ள வைக்க முடியவில்லை என்பதுதான் தாங்கள் வெற்றியடையாததற்கான காரணம் என்று அவர்கள் நினைக்கின்றனர்.
ஆனால் அது உண்மையல்ல. அவர்கள் சந்திக்கத் தவறியவர்கள்தான் அதற்குக் காரணம். 4வது விதி, சராசரி விதி. சராசரி விதிதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்கிறது. ஒரே மாதிரியான சூழலில் ஒரே விஷயத்தை ஒரே விதமாக திரும்ப திரும்ப நீங்கள் செய்து வந்தால் அதனால் கிடைக்கும் விளைவுகள் எப்போதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். உதாரணமாக, நீங்கள் தெருவில் போய் நின்று கொண்டு அங்கு போவோர் வருவோரிடமெல்லாம் நீங்கள் காப்பீடு வாங்க விரும்பவில்லை, அப்படித்தானே என்று எதிர்மறையாக கேட்டுக் கொண்டிருந்தால் 56 பேரில் ஒருவர் நான் வாங்குகிறேன் என்று கூறுவார். அதாவது நான் 168 நபர்களிடம் கேட்டால் 3 பேர் வாங்க முன்வருவார்கள். இப்படி செய்வதன் மூலம் ஒரு நாளில் 3 காப்பீடுகளை என்னால் விற்க முடியும். ஒரு நாளில் 3 காப்பீடுகளை நான் விற்றால் மிக அதிகமான காப்பீடுகளை விற்பனை செய்பவர்களில் நானும் ஒருவனாக விளங்குவேன். அதே போல தெருமுனையில் நின்று கொண்டு போவோர் வருவரெல்லாம் நீங்கள் என்னுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் சேர விரும்புகிறீர்களா என்று கேட்டால் சராசரி விதி கண்டிப்பாக விளைவுகளை பெற்றுத்தரும். 100 பேரில் ஒருவர் சரி சேருகிறேன் என்று கூறுவார். நான் முன்பு கூறிய ஸ்பாஞ்ச் விற்பனை அனுபவத்தில் நான் வீடு வீடாக சென்று அதை 20 சென்ட்டுகளுக்கு விற்றேன். என் சராசரி இவ்வாறாக இருந்தது: 10:7:4:2. ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நான் 10 வீடுகளின் கதவுகளை தட்டினேன். அதில் 7 பேர் கதவுகளை திறந்தனர். அவர்களில் 4 பேர் நான் கூறுவதை கேட்டனர். அந்த 4 பேரில் 2 என்னிடம் ஸ்பாஞ்சை வாங்கினர். 40 சென்ட்டுகள் எனக்கு கிடைத்தது. 1962 அது பெரும் பணம். குறிப்பாக ஒரு 11 வயது சிறுவனுக்கு என்னால் ஒரு மணி நேரத்திற்கு 30 கதவுகளை தட்ட முடிந்தது. 2 மணி நேரத்தில் நான் 12 ஸ்பாட்ச்களை விற்று $2.40 பெற்றேன். சராசரி எப்படி வேலை செய்கிறது என்பதை நான் அறிந்திருந்ததால் நான் தட்டியும் திறக்காத 3 கதவுகளை பற்றியோ, நான் கூறுவதை கேட்க விரும்பாத 3 பேரை பற்றியோ, என்னிடம் ஸ்பாஞ்ச் வாங்காத 2 பேரை பற்றியோ நான் ஒருபோதும் கவலைப்படவே இல்லை. எனக்கு தெரிந்ததெல்லாம் 10 கதவுகளை தட்டினால் 40 சென்ட்டுகள் கிடைக்கும் என்பது மட்டும்தான். அதாவது தட்டிய ஒவ்வொரு கதவிற்கும் எனக்கு 4 சென்ட்டுகள் பணம் கிடைத்தது. அதன் முடிவு எப்படி இருந்த போதிலும் நான் விற்பனை குறித்து புள்ளி விவரங்களையும் சராசரிகளையும் நான் குறித்து வைத்துக் கொண்டு எனக்கு பெரும் ஊக்குவிப்பாக அமைந்தது. வெகு விரைவிலேயே திறக்கப்படாத கதவுகளும் கேட்க விரும்பாத நபர்களும் வாங்க விரும்பாத மக்களும் எனக்கு கவலை ஏற்படுத்தவில்லை. ஏராளமான கதவுகளை தட்டி நான் கூற விரும்புவதை எடுத்துரைக்க முயற்சித்ததால் வெற்றி நிச்சயம் என்பது எனக்கு புரிந்தது. அதனால் என்னால் ஆசுவாசமாகவும் பதற்றமின்றியும் கதவுகளை தட்ட முடிந்தது. மறுப்புகளை திறம்பட கையாள்வதிலும் ஊக்குவிப்பை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதிலும் இது முக்கிய பங்காற்றுகிறது. மறுப்புகளை திறம்பட கையாள்வதிலும் ரிஜெக்ஷன், ஊக்குவிப்பை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதிலும் மோட்டிவேஷன், இது முக்கிய பங்காற்றியது. உங்கள் கவனம் சராசரியின் மீது இருக்கும்போது மற்றவை உங்களை தொந்தரவு செய்யாது. அடுத்த நபரை பார்ப்பதில் நீங்கள் முழு முனைப்புடன் இருப்பீர்கள். சராசரி எப்படி வேலை செய்கிறது என்று புரிதல் இல்லாவிட்டால் உங்களுக்கு எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படுகின்றன என்பதை பொறுத்தே உங்கள் ஊக்குவிப்பு இருக்கும். வேண்டாம் என்று யாராவது கூறினால் உங்கள் உற்சாகம் காற்றிழந்த பலூனாக சுருங்கிவிடும். ஒரு கதவு திறக்காவிட்டால் நீங்கள் மலைத்து போகக்கூடும். நீங்கள் சராசரி விதியை ஆறத் தழுவிக் கொள்ளும் போது இவை பொருட்டே இல்லாமல் போய்விடும். நீங்கள் சந்திக்க அனுமதி கோரி விடுத்த தொலைபேசி அமைப்புகள், நீங்கள் உண்மையிலேயே சந்தித்த நபர்கள், அவர்களில் உங்கள் தொழிலில் சேர விரும்பியவர்கள் போன்ற புள்ளி விவரங்களை நீங்கள் கவனமாக குறித்து வைத்து கொண்டு ஆராய்ச்சி செய்து வந்தால் உங்களுடைய சொந்த சராசரியை உங்களால் கண்டுபிடித்து விட முடியும். நான் பருவ வயதை அடைந்த போது மாலை நேரங்களில் போர்வைகள், விரிப்புகள் போன்றவற்றை
வீடு வீடாக சென்று விற்பனை செய்து வந்தேன். என் சராசரி இப்படி இருந்தது: 5:3:2:1. சந்திக்க முன்னனுமதி கோரி நான் தொலைபேசியில் 5 நபர்களிடம் பேசினால் 3 பேர் அனுமதி தருவார்கள். அவர்களிடம் 2 பேரிடம் மட்டுமே நான் விற்கும் பொருட்களை பற்றி எடுத்துக்கூற எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். 3வது நபர் சந்திப்பை ரத்து செய்து விடுவார் அல்லது என் கட்டுப்பாட்டில் இல்லாத காரணம் எதையாவது கூறி என்னை சந்திக்க மறுத்து விடுவார். நான் சந்திக்கும் 2 நபர்களையும் ஒருவர் தான் விற்கும் பொருளை வாங்கிக் கொள்வார். எனக்கு $40 கிடைக்கும். நான் தொலைபேசியில் 5 பேருக்கு அழைப்பு விடுத்தால் எனக்கு $45 கிடைத்தது. அதாவது ஒரு தொலைபேசி அழைப்புக்கு எனக்கு $9 கிடைத்துள்ளது. என்னை சந்திக்க ஒப்புக்கொண்ட ஒவ்வொரு நபரிடமிருந்தும் எனக்கு $15 கிடைத்தது. அவர்கள் என்னிடமிருந்து போர்வைகளை வாங்கினாலும் சரி, வாங்காவிட்டாலும் சரி. என்ன ஓர் அற்புதமான திட்டம்! நான் ஒரு பெரிய அட்டையில் $9 என்று எழுதி என் தொலைபேசியின் அருகே வைத்துக் கொண்டேன். என் தலைவிதி என் கைகளில் இருந்தது. சந்திக்க முடியாது என்று மறுப்புகள் பிற விற்பனையாளர்களை மனமுடிந்து போகச் செய்தன. ஆனால் நானோ வெகு விரைவில் என் நிறுவனத்தின் தேசிய அளவிலான விற்பனையில் முதலிடத்தை பிடித்தேன். என் சராசரியான 5:3:2:1 இப்படி அலசலாம். தொலைபேசி அழைப்புகளுக்கு $9, முன் அனுமதிகளுக்கு $15, எடுத்துரைக்க கிடைக்கும் வாய்ப்புகளுக்கு $22.5, விற்பனை ஒவ்வொன்றுக்கும் $45. என்னிடமிருந்து யார் வாங்கப் போகிறார்கள் என்று நான் ஒருபோதும் பார்த்து கொண்டிருக்கவில்லை. என்னிடமிருந்து வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் நபர்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் விடுப்பதுதான் என் முதல் முக்கிய இலக்காக இருந்தது. இதுதான் ரகசியம். உங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் உங்கள் கீழ் செல்வதற்கு யார் கிடைப்பார்கள் என்று தேடாதீர்கள். நீங்கள் கூறுவதை கேட்க யார் தயாராக இருப்பார்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். சராசரி விதி உங்களை கவனித்துக் கொள்ளும். எனக்கு 20 வயதான போது நான் ஒரு காப்பீட்டு நிறுவனத்தில் விற்பனையாளராக சேர்ந்தேன். எனது 21வது வயதில் அந்நிறுவனத்தின் குறைந்த வயதில் முதல் வருடத்திலேயே $10 லட்சம் மதிப்புள்ள காப்பீட்டு விற்றவன் என்ற பெருமையை பெற்றேன். என் சராசரி இவ்வாறாக இருந்தது: 10:5:4:3:1. நான் விடுக்கும் 10 தொலைபேசி அழைப்புகளில் 5 பேர் என்னை சந்திக்க ஒப்புக்கொள்வார்கள். அவர்களில் 4 பேர் என்னை சந்திப்பார்கள். அதில் 3 பேரிடம் நான் காப்பீட்டு பற்றி முழுமையாக எடுத்துரைப்பேன். இறுதியில் ஒருவர் என்னிடமிருந்து வாங்கிக் கொள்வார். எனக்கு $200 கிடைக்கும். என்னை சந்திக்க ஒப்புக்கொள்ளும் 5 பேர்களை மீதுதான் என் கவனம் முழுவதும் இருக்கும். என்னால் சந்திக்க முடியாத நபர்களை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அதே போல என்னிடம் வாங்க விரும்பாத 2 பேரிடமும் நான் கவனம் செலுத்த மாட்டேன். நான் விற்கும் பொருளை என்னிடமிருந்து வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கும் ஒரு நபரை கண்டுபிடிக்க எனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, நான் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய ஒரு வழிமுறை இதுதான். எடுத்துக்கொள்வேன். என் சராசரியான 10:5:4:3:1 இப்படி அலசலாம். தொலைபேசி அழைப்புகளுக்கு $30, முன் அனுமதிகளுக்கு $60, எடுத்துரைக்க கிடைக்கும் வாய்ப்புகளுக்கு $75, விற்பனை ஒவ்வொன்றுக்கும் $300. எனக்கு 21 வயதான போது நான் சொந்த வீட்டில் குடியேறினேன். புதிய மாடல் பென்ஸ் காரில் பயணித்தேன். மிகவும் சௌகரியமான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். சந்திப்பிற்கான முன்னனுமதி கோரி எவ்வளவு அடிக்கடி நான் 5 பேருக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுகிறேன் என்பதில்தான் என் கவனம் முழுவதும் இருந்தது. 5வது விதி: சராசரியை உயர்த்திக் கொள்ளுங்கள். காப்பீட்டுத் துறையில் இருந்தபோது சந்திக்க முன்னனுமதி கோரி தொலைபேசியில் நான் பேசிய ஒவ்வொரு முறையும் எனக்கு $30 கிடைத்தது என்பதை நான் அறிந்திருந்தாலும் 10 அழைப்புகள் விடுத்தால் 5 பேரை சந்திப்பதற்காகத்தான் முன்னனுமதி கிடைத்தது என்பது எனக்கு போதுமானதாகப்படவில்லை. குறைந்தபட்சம் 8 பேரையாவது என்னை சந்திக்க ஒப்புக்கொள்ளும் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதில் நான் முனைப்பாக இருந்தேன். அப்படி இருந்தால் என் சராசரி விகிதம்
கணிசமாக உயரும். அதன் மூலம் ஒரு வருவாயும் உயரும். ஆனால் அதே சமயம் நான் செய்து கொண்டிருப்பதை மாற்றாமல் இருந்தாலும் ஒரு தொலைபேசி அழைப்புக்கு $30 நான் ஈட்டி வந்தேன் என்பதையும் நான் தெள்ளத் தெளிவாக அறிந்திருந்தேன். சராசரி விகிதத்தை சரியாக நிர்வகித்து வந்தால் அது உங்களை மனமுடிந்து போகாமல் பார்த்துக் கொள்ளும். உங்களுக்கு எந்த இடத்தில் மேம்பாடு தேவை என்பதை அது எடுத்துரைக்கும். நீங்கள் எவ்வளவு தூரம் வெற்றி பெற்று வருகிறீர்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டும். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதில் உங்கள் கவனத்தை செலுத்தாமல் சிறந்த விளைவுகளை பெற்றுத்தருவதில் உங்கள் கவனத்தை குவிக்க உங்களுக்கு அது வழிகாட்டும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் சராசரி விகிதம். நான் 1970களில் இருந்தே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் ஈடுபட்டுள்ள ஆயிரக்கணக்கானோருக்கு பயிற்சி அளித்து வருகிறேன். மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்த பலரிடமிருந்து தகவல்களை, புள்ளி விவரங்களை நான் திரட்டி வந்துள்ளேன். என் கணிப்புப்படி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் நிலவும் சராசரி விகிதம் இதுதான்: 10:6:3:1. உங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலை பற்றி நீங்கள் 10 பேரிடம் விரிவாக எடுத்துரைத்தால் அதில் 6 பேர் உற்சாகம் காட்டுவார்கள், தாங்கள் அதை தொடங்கப் போவதாக கூறுவார்கள். அதில் 3 பேர்கள் நிஜமாகவே தொடங்குவார்கள் செய்வார்கள். அதில் ஒருவர் காலப்போக்கில் காணாமல் போய்விடுவார். இன்னொருவர் சராசரி நிலையில் இருப்பார். ஒருவர் மட்டுமே வெற்றிகரமாக திகழ்வார். 10 முறை நீங்கள் எடுத்துரைத்தால் அதன் மூலம் ஒரு நீண்டகால விநியோகிப்பாளர் உங்களுக்கு கிடைப்பார். இத்தொழிலை பற்றி 10 பேரிடம் எடுத்துரைக்க உங்களுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்? மேற்கண்ட கேள்விக்கு நீங்கள் அளிக்கும் பதில்தான் உங்களது வளர்ச்சியின் விகிதத்தை நிர்ணயிக்கும். ஆயுள் காப்பீட்டை பொறுத்தவரை எல்லா விற்பனையாளர்களுமே 10 லட்சம் என்ற இலக்கை அடைந்து விடுவார்கள். அதில் எவ்வளவு காலம் பிடிக்கும் என்பதுதான் கேள்வி. பலருக்கு 3 முதல் 5 வருடங்கள் வரை ஆகலாம். ஒரு சிலர் அதை 1 வருடத்திற்குள்ளேயே அடைந்து விடுவார். அவர்களுக்குத்தான் பதவியும் பதக்கங்களும் காத்திருக்கின்றன. மக்களை சந்திப்பதில் நான் மிகவும் திட்டமிட்ட முறையில் செயல்பட்டதால் $10 லட்சம் பெறுமானமுள்ள காப்பீட்டை 12 வாரங்களிலேயே என்னால் விற்க முடிந்தது. பிரச்சனை விற்பனையில் இல்லை, திட்டமிடுவதில் இருக்கிறது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலுக்கும் இது அப்படியே பொருந்தும். தொழிலில் ஈடுபட்டுள்ள பெரும்பாலான விற்பனையாளர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைய தவறுவதற்கான காரணம் தாங்கள் சந்திக்கும் நபர்களை அவர்களால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலுக்கு கவர்ந்திழுக்க முடியாமல் போனது அல்ல, அவர்கள் சந்திக்காமல் விட்டுவிட்ட நபர்கள்தான் அதற்கு காரணம். நீங்கள் உங்கள் வியாபாரத்தை 2 மடங்காக ஆக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். நீங்கள் அடுத்த வருடம் பார்ப்பதாக இருப்பவர்களுக்கு இந்த வருடமே பாருங்கள். உங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலை பற்றி எடுத்துரைப்பதற்காக அடுத்த வருடம் பலரை சந்திக்க திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? அவர்களை இந்த வருடமே தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் சந்திக்க ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். இது விற்பனை குறித்த பிரச்சனை அல்ல, மாறாக நீங்கள் எவ்வளவு பேரை சந்திக்கிறீர்கள் என்பதை பற்றியதுதான். இது நீங்கள் பார்க்க திட்டமிட்டுள்ளவர்களை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக பாருங்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் பெரு வெற்றியை சாதிப்பது மக்களை உங்கள் பக்கம் சாய்ப்பதை பற்றிய ஒன்றல்ல. முறையாக திட்டமிட்டு கட்டுக்கோப்பாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேரை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக பார்ப்பதை பற்றியது. இது உங்களுடைய சராசரி விகிதத்தை உயர்த்திக் கொள்வது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ளப்படும் ஒரு பாடம்.